My dear students and parents, நம்மள பல பேருக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ்னா என்ன, லேர்னிங் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த பதிவில் நான் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு. இப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் டெலிவரி மோட் பார்த்தா லைவ் செஷன்ஸ் இருக்கும். அதாவது அந்த இடத்துல டீச்சருக்கும் டாட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இடையில ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா ரியல் டைம் என்கேஜ்மெண்ட். ஸோ அப்போது கம்யூனிகேஷன்ஸும் சின்க்ரோனஸாக இருக்கும். சின்க்ரோனஸ் அப்படின்னாக்கா ஒரே டயத்தில் ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் இன்ட்ராக்டும் பண்ண முடியும், ஏதுவாக இருக்கும். அது இது இதுக்கான டெலிவரி டூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சுருக்கோம். ஜூம், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், அதுக்கப்புறம் கூகுள் மீட், இந்த மாதிரி வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து இதை லைவாக ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருந்தாலும் லைவ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இதில் சில அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தா டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ க்ரைட்டீரியா. ஸோ அப்போ லேர்னர் சின்சியராக இருந்தாக்கா, அதே டயத்தில் ரிசப்டிவாக இருந்தாக்கா இந்த டைப் ஆஃப் அந்த ஆன்லைன், அதாவது லைவ் செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். ஆனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, இல்லாட்டினா டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்தது, வீடியோ கிளிச்சு, ஆடியோ கிளிச்சு, இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் இருந்தது, நெட்வொர்க்கிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது சரிபட்டு வராது. அதே டயத்தில் மூணாவதாக ஒன்று பார்ப்போம், என்ன அப்படின்னா லேர்னிங் ஸ்டைல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே சைமல்டேனியஸாக லேர்ன் பண்ண முடியும். அதோடு இல்லாமல் ஒரு ரியல் டைம் ஃபீட்பேக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்டேருந்து வாங்க முடியும். அதாவது ஸ்டூடெண்ட்டை டீச்சர் கேட்குறதும், இல்லாட்டினாக்கா ஸ்டூடெண்ட்டு டீச்சர்கிட்ட டவுட்டு கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறதும் இது சைமல்டேனியஸாக நடக்கக்கூடிய ஒன்று. இதுதான் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இன்ட்ராக்ஷன், அது ஏற்கனவே சொன்னது தான். அதாவது இன்ஸ்ட்ரக்டர் ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்டும் எக்ஸலண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனால் இந்த டைம் பொறுத்தவரையிலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே ஃப்ளெக்சிபிலிட்டி அரேஞ்ச்மெண்ட் இருக்கா அப்படின்னா இருக்காது. ஏன்னா டீச்சர் ஆன்லைனில் அவருடைய ஷெட்யூலில் தான் பண்ணுவார். அப்படிங்கிறப்போ அங்கே ஃபிக்ஸ்டு டைம் டேபிள் வந்துடும். அப்போ ஷெட்யூல்டு கிளாஸஸ், ஸோ கரெக்ட் டயத்துக்கு வரணும், கரெக்ட் டயத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு டைரக்ட் கிளாஸ் மாதிரி தான். என்ன ஒன்றுன்னா நாம் அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரிமோட் பிளேசஸில் அவுட் சைட் த கிளாஸ் ரூம்லேயும் நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இது ஒரு சிறப்பான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான், லேர்னிங் என்விரான்மெண்ட் தான். ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும். ஸோ டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இல்லை அப்படின்னாக்கா ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்ஃபியர், பேரண்டல் கண்ட்ரோலில் இருந்து டீச்சரோட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இதுதான் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்தது இப்போது ஒரு ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கிராஜுவேட் லெவல்லையோ இல்லாட்டினாக்கா பொறுப்பான ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த லேர்னிங் கிளாஸுங்கிறது ரொம்ப சிறப்பாக அமையும். இது எப்படி அப்படின்னாக்கா நிறைய ப்ரீ ரெக்கார்டட் லெக்சர்ஸ் இருக்கும், அப்புறமேட்டு நோட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அதுக்கு தகுந்த ஒரு பிளாட்ஃபார்ம், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க, எல்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு, அது மூலியமாக நடக்கும். இப்போ இதில் டெலிவரி மோட் அப்படின்னு பார்த்தா லேர்னிங்கில் இது கண்டென்ட் டெலிவரி தான். எந்த அளவுக்கு கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறாங்க அது ப்ரீ ரெக்கார்டடாக இருக்கும். இதை நாம் லேர்ன் பண்ணுறது நம்ம ஸ்டைலில் லேர்ன் பண்ணலாம். அதாவது செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக போகணுன்னா ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் இந்த யூடியூப்பில் கூட வீடியோஸ் எதாவது இருந்ததுனாக்கா 1.5 டைம்ஸ் 2 டைம்ஸ்லாம் வச்சு ஸ்பீடெல்லாம் வச்சு கடன்னு அவசரத்தில் அது அவசர கதியில் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்லோவாக போகணுன்னு நினச்சாக்கா இடையில பாஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நம்ம நேரடியாக டீச்சரை லைவ்லேயும் சரி, இல்லைன்னா டைரக்ட் கிளாஸ் ரூம்லேயும் கொஞ்சம் நிப்பாட்டுங்க சார், கொஞ்சம் ஒன்ஸ் மோர் சார், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் டீச்சருக்கு இரிட்டேஷன் இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் என்ன பண்ணலாம்னாக்கா ஸ்லோவாக கற்றுக்கலாம், ஃபாஸ்ட் லேர்னர்ஸு ஃபாஸ்ட்டாகவும் கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இங்கே இருக்குது. அதாவது அந்த லேர்னிங் ஸ்பீட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஃப்ளெக்சிபிலிட்டி இங்கே இருக்குது, என்ன அப்படின்னா அதாவது அட் யுவர் கன்வீனியன்ஸு கற்றுக்கலாம். அதாவது ஃப்ளெக்சிபிள் டைமில் கற்றுக்கலாம். நான் இல்லை காலங்கத்தால் நான் கற்றுக்கணும் அப்படின்னா கூட ஏற்கனவே சிஸ்டத்தில் அவைலபிளாக இருக்க போகுது ரெக்கார்டட் வீடியோஸு. அப்போ அங்கே அது ஈஸியாக கற்றுக்க முடியும். அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறப்போ
இந்த இடத்துட்ட தட் இஸ் இது வந்து லைவான இன்ட்ராக்ஷன் இங்கே கிடைக்காது. ஸோ ஒரு ஏசின்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு தட் இஸ் டவுட் வந்துனாக்கா அந்த டவுட்டை கேட்குறதுக்கு நீங்கள் போட்டுட்டு மறுபடியும் மெயில்லையோ இல்லாட்டினா சேட்லேயோ எதிர்பார்க்கலாம். ஸோ அவர் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் டீச்சர் வந்து அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க டைம் கன்வீனியன்ஸில் அது பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து டீச்சருக்கும் தான். டீச்சர் வந்து அவரோட கன்வீனியன்ட் டயத்தில் முக்கியமான கண்டென்ட்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சாருன்னா ஸ்டூடெண்ட் வந்து அவரோட கன்வீனியன்ட் டயத்தில் அப்பப்போ அவங்க கற்றுக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் கற்றுக்கலான்ற ஒரு டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன டூல்ஸ் அப்படின்னாக்கா இதுக்குன்னு இந்த எல்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெச்சூர்டு லேர்னர்ஸுக்கு இது வந்து ஒரு எக்ஸலண்ட் மோட் ஆஃப் லேர்னிங் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லேர்னிங் ஸ்டைல். இந்த லேர்னிங் ஸ்டைல் இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏசின்க்ரோனஸாக தான் இருக்கும். ஆனால் அதே டயத்தில் ஒரு செல்ஃப் டைரக்டட் ஸ்டடி பண்ணுறதுக்கும் இது சௌகரியமாக இருக்கும். ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் போகிறப்போ இல்லாட்டினாக்கா ஒரு டைம் வந்து ரொம்ப டென்ஷன். இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து இங்கேயும் கிளாஸ் ரூமுக்கும் போயிட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு டியூஷன் சென்டருக்கும் போயிட்டு இடையில ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த லேர்னிங் வந்து ஒரு பிரமாதமான அரேஞ்ச்மெண்ட்டு. அதே டயத்தில் லைவ் செஷன்னாலும் சரியாக கேட்குதா, ஆடியோ விழுந்துதா அப்படியெல்லாம் ஏலம் போகிறதுக்கு பதில் ஐ வுட் சஜஸ்ட், அதாவது ஒரு பொறுப்பான ஸ்டூடெண்ட்ஸு டைம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, எங்களுக்கு சரியான டைம்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, அதனால் நான் குயிக்காக என்னுடைய ஸ்பீடில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லேர்னிங் வந்து ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே லேர்னிங். இப்போ எனக்கு ஒரு ஐடியா என்ன தோணுச்சு அப்படின்னா, நாம் ஏன் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹைப்ரிட் லேர்னிங்காக கொண்டு வரக்கூடாது? இதில் உள்ள அதாவது லேர்னிங்கில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? ஒரே ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அதாவது ஸ்டூடெண்ட்டோட டைரெக்டாக லைவாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, இல்லாட்டினா டீச்சரோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, அது ஏசின்க்ரோனஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வி ஹவ் காட் நவ டேஸ் மாடர்ன் டூல்ஸு, ஈவன் சேட் மோட் கூட பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த சேட்டிங் மூலியமாக நம்ம வந்து ஓரளவு லைவாக கொண்டு வந்துட முடியும். ஸோ இன்ட்ராக்ஷன் தானே. ஸோ ஆடியோ மெசேஜாக அனுப்பிச்சு அதுக்காக வெயிட் பண்ணாமல் இந்த ஆடியோ கிளிச் பிரச்சனை இல்லாமல் இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த லேர்னிங்கே கொஞ்சம் மாடிஃபைடாக லேர்னிங் வித் த சப்போர்ட் ஆஃப் இந்த டெலிகிராம் சேட் மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வரும். ஸ்டூடெண்ட்டும் பொறுப்பாக அதை எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா பிரமாதமாக வரும். இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் நான் சாய்டெக் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, யார் யாரெல்லாம் கொஞ்சம் டைரெக்டாக கிளாஸ் ரூமுக்கு வர்றது காஸ்ட்லியாக இருக்குது, இல்லாட்டினா டைம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்க இந்த லேர்னிங் கிளாஸ், அதை டெலிகிராம் அதாவது சேட் சப்போர்ட்டட் லேர்னிங் கிளாஸ், இது வந்து ஒரு அற்புதமான தீர்வாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணபடி ஸ்டூடெண்ட்ஸையும் கேட்டுக்கிறேன், பேரண்ட்ஸையும் கேட்டுக்கிறேன். ஓகேயா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய டெலிகிராம் இது இருக்குது, நம்பர் இருக்குது உங்கள்கிட்ட. ஸோ அதில் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அந்த நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் நாட் எ க்ரைட்டீரியா. அந்த டைம் எனக்கு டைம் ப்ரெஷரு அப்படியெல்லாம் பிரச்சனையும் கிடையாது. உங்கள் கன்வீனியன்ஸில் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, பொறுப்புணர்வோடு நீங்கள் பண்ணணும், டைவர்ஷன்ஸ் இல்லாமல் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா?